ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆகஸ்ட் மந்த்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். Who among the following has been named as brand ambassador of Zandobam? ஜண்டோபாம்க்கு பிராண்ட் அம்பாசிடராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து சோனு சூத். இவருக்கு ஜண்டோபாம் மட்டும் இல்லை, இன்னும் 2-3 பிராண்ட் அம்பாசிடரா இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சன் பியூர் அப்படின்றதுக்கு இவரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. சன் பியூர் அப்படின்றது எது அப்படின்னா எடிபிள் ஆயில தான் சன்ஃபியூர் அப்படின்ற பிராண்ட். இது மட்டும் இல்லாம ஒரு ஸ்டேட் வந்து வேக்சினேஷன் அவேர்னஸ் டிரைவ்க்காக இவரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வேவ் ஸ்டார்ட் ஆன சமயத்துல என்ன ஆச்சு அப்படின்னா, வேக்சினேஷன் போட்டதுனால சில சம்பவங்கள் எல்லாமே நடந்தது. அதனால எல்லாருமே வந்து வேக்சினேஷன் போடுறதுக்கு பயப்பட்டாங்க. ஓகேவா? அதனால வேக்சினேஷனை பத்தின அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பஞ்சாப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இவரை வந்து வேக்சினேஷன் அவேர்னஸ் டிரைவுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணாங்க. ஸோ கியாரா அத்வானி இருக்காங்க இல்லையா, கியாரா அத்வானியும் சித்தார்த் மல்ஹோத்ரா இவங்க 2 பேருமே சேர்ந்து எந்த பிராண்டுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா OnePlus Fit அப்படின்றதுக்கு. இந்த OnePlus Fitக்கு பிராண்ட் அம்பாசிடரா சித்தார்த் மல்ஹோத்ரா அண்ட் கியாரா அத்வானியை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பிரியங்கா சோப்ரா வந்து நிறைய பிராண்ட்ஸுக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காங்க. பட் ரீசெண்டா பார்த்தோம் அப்படின்னா ஜியோ மாமி அப்படிங்கிறது, இது என்ன அப்படின்னா மும்பை ஃபிலிம் ஃபெஸ்டிவல் தான் ஜியோ மாமி அப்படிங்கிறது. இதுக்கு சேர்பர்சனா இதுக்கு முன்னாடி வந்து தீபிகா படுகோனே இருந்தாங்க. அவங்க ரிசைன் பண்ணதுக்கு அப்புறம் ஜியோ மாமியோட சேர்பர்சனா பிரியங்கா சோப்ராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து விவால்கிரி அப்படிங்கிறது ஒரு இட்டாலியன் பிராண்ட். அதோட பிராண்ட் அம்பாசிடரா பிரியங்கா சோப்ராவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. மீராபாய் சானுவை எதுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆம்வே அண்ட் நியூட்ரிலைட்ஸுக்கு பிராண்ட் அம்பாசிடரா யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? மீராபாய் சானுவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் தாப்சி பன்னு, இவங்களை எந்த பிராண்டுக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வோக் ஐவியர். இதுவுமே ஒரு இட்டாலி பிராண்ட் தான். ஸோ இந்த வோக் ஐவேர் அப்படின்றதுக்கு தாப்சி பன்னுவை வந்து பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நீரஜ் சோப்ரா இருக்காரு இல்லையா, ஜாவ்லின் த்ரோல இந்த 2020 டோக்கியோ 2020 ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு. இவரை எதுக்கெல்லாம் பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஆர்பிஐயோட பேங்க் ஃப்ராட் அவேர்னஸுக்கு வந்து நீரஜ் சோப்ராவை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வின் பண்ணாரு இல்லையா, எந்த டேட்ல இவர் கோல்டை வின் பண்ணாரு அப்படின்னா August 7. ஓகேவா? ஸோ August 7 இந்தியாவை நம்ம என்னவா செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டேவா செலிப்ரேட் பண்றோம். நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டே. ஓகேவா? ஸோ அத்லெட்ஸ் அப்படின்ற அந்த ஃபீல்ட்ல வந்து ஃபர்ஸ்டா கோல்டு வின் பண்ணது நீரஜ் சோப்ரா தான். அவர் வின் பண்ண அந்த August 7 வந்து நம்ம நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டேவா செலிப்ரேட் பண்றோம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அஷ்ரஃப் கானி ஹாஸ் ரிசைன்ட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் விச் கண்ட்ரி? அஷ்ரஃப் கானி அப்படிங்கிறவர் ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்டா இருந்திருக்காரு. இப்போ ரிசைன் பண்ணியிருக்காரு. எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்கானிஸ்தான். ஓகேவா? ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் ஹாட் டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இவரு அஷ்ரஃப் கானி அப்படின்றவர் ஆப்கானிஸ்தானை விட்டு போயிட்டாரு, வேற கண்ட்ரில போய் தஞ்சம் அடைஞ்சிட்டாரு. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தாலிபான்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க வந்து ஆப்கானிஸ்தானை ஃபுல்லாவே ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ண பிளேஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காபுல். ஓகேவா? இதுதானே ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல். ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் எதுவா இருந்தது? காபுலா தான் இருந்தது. இந்த பிளேஸை தான் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ஆக்குபை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாம காபூல்ல அரக் அப்படின்ற ஒரு பேலஸ் ஒன்று இருக்கு. இந்தியாவில் பிரசிடென்டோட ஹவுஸை நம்ம என்னன்னு சொல்லி கூப்பிடுவோம்? ராஜ்பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். யூஎஸோட பிரசிடென்ட் ஹவுஸ் என்ன சொல்லுவோம்? ஒயிட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோமா? ஸோ ஆப்கானிஸ்தான்ல இந்த அரக் பேலஸ் அப்படின்றது வந்து பிரசிடென்ட் ஹவுஸ். ஓகேவா?
அத வந்து இந்த தாலிபான்ஸ் வந்து கைப்பற்றிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தானை வந்து இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆப்கானிஸ்தானா மாத்துறது தான் அவங்களுடைய மோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இஸ்லாமிக் எமிரேட்ஸ் ஆப்கானிஸ்தானா சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த தாலிபான்ஸோட மோட்டோ. அது மட்டும் இல்லாம மேக்சிமம் ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற எல்லா பிளேஸையுமே வந்து இவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க. ஒரு பிளேஸை தவிர, அது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பஞ்சஷீர் வேலி அப்படிங்கிறது. இது எங்க இருக்கு அப்படின்னா ஹிந்துகுஸ் மவுண்டைன் ரேஞ்சஸ்ல இருக்கு. ஆப்கானிஸ்தான லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாமா? ஏன்னா ஆப்கானிஸ்தானை சுத்தியுமே வந்து மற்ற எல்லா கண்ட்ரிஸும் தான் இருக்கு. ஓகேவா? அதனால அதை வந்து லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். என்னென்ன கண்ட்ரி எல்லாம் இருக்கு அப்படின்னா துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், பாகிஸ்தான், ஈரான், இந்த மாதிரி எல்லா கண்ட்ரிஸுமே அதை சுத்தி இருக்கிறதுனால அதை லேண்ட்லாக் கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். இந்த பஞ்சசீர் வேலி இருக்குது இல்லையா, இதுக்கு ஒரே ஒரு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பாயிண்ட் மட்டும்தான் இருக்கு. ஏன் வந்து இதை ஆக்குபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா, இங்க வந்து தஜிகிஸ் அப்படின்றவங்க இருக்காங்க. தஜிக்ஸ், ஓகே, தஜிக்ஸ் அப்படின்றவங்க வந்து ஆப்கானிஸ்தானோட மைனாரிட்டி பீப்புள்ஸ். ஓகேவா? அவங்க தான் வந்து இந்த பஞ்சசீர் வேலி அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து இருக்காங்க. இதை அவங்க தாலிபான்ஸ் பட்டுறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆச்சு. பட் அவங்க என்ன தாலிபான் சைட்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க அந்த பிளேஸையுமே கைப்பற்றிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஆப்கானிஸ்தானோட கேபிட்டல் என்னது? காபுல். அண்ட் அதோட கரன்சி வந்து அஃப்கானி. இப்போ இந்த ஆப்கானிஸ்தான்ல என்ன கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தாலிபான்ஸோட ஹெட் யாரு? முல்லா அப்படின்றவர். ஓகேவா? இவருடைய தலைமையில தான் வந்து அவங்க இன்டர்ம் கவர்மெண்ட்டை வந்து செட் பண்ணியிருக்காங்க. இன்டர்ம் கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்ன? தற்காலிகமா ஒரு கவர்மெண்ட் செட் பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் இன்டர்ம் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தாலிபானோட ஹெட் தான் அந்த இன்டர்ம் கவர்மெண்ட்டுக்கு ஹெட்டா இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். Radhakrishna Damini has entered world's top 100 billionaires list. What is his rank in the list? ஸோ 100 பில்லியனர்ஸ் லிஸ்ட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுல ராதாகிருஷ்ண தாமினியோட ரேங்க் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 97. இவர் எதோட ஓனர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா டிமேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே க்ரோசரிஸ், க்ளோத்திங்ஸ் எல்லாமே கிடைக்கும். அதனால தான் அது அவென்யூ சூப்பர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். டிமேட்டோட ஓனர் தான் இந்த ராதாகிருஷ்ண தாமினி அப்படின்றவர். இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா 2002ல ஸ்டார்ட் பண்ணாரு. டோட்டலா இப்போ வரைக்கும் 238 பிரான்ச்சஸ்க்கு மேல வந்து இவருக்கு இருக்கு. இவருடைய வெல்த் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா $19.3 பில்லியன்ஸ் வந்து இவருடைய வெல்த் இருக்கு. இப்போ வரைக்குமே இந்தியால இருந்து யாரெல்லாம் இந்த லிஸ்ட்ல சேர்ந்திருப்பாங்க அப்படின்னா அம்பானி, அதானி, லக்ஷ்மி மிட்டல் அண்ட் ஆசிம் பிரேம்ஜி. ஓகேவா? இவங்க எல்லாம் தான் இருக்காங்க. இந்த ராதாகிருஷ்ண தாமினி அப்படின்றவர் புதுசா அதுல என்டர் ஆயிருக்காரு. ஸோ அவருடைய ரேங்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 97. Next question. Which of the following bank has launched Dukandar overdraft scheme? Dukandar overdraft scheme எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து HDFC பேங்க். ஸோ துக்காந்தர் அப்படிங்கிறது என்ன? ஸ்மால் ஷாப் ரீட்டைலர்ஸா? துக்காந்தர் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே ஸ்மால் ஷாப் தான். இந்த லாக்டவுன்னால, இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ஸ்னால ஸ்மால் ரீட்டைலர்ஸ் ஷாப்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்குமே லாஸ் தான் ஆயிருக்கு. அவங்கள வந்து அகைன் பிஸ்னஸ்குள்ள கொண்டு வர்றதுக்காக தான் இந்த துக்காந்தர் ஓவர் டிராஃப்ட் ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதுல எவ்வளோ அமௌண்ட்டுக்கு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா 15K, அதாவது 50,000ல இருந்து 10 lakh வரைக்குமே இதுல லோன் கொடுக்குறாங்க. இதுல HDFC பேங்க் கஸ்டமர்ஸ் மட்டும் தான் ஜாயின் பண்ணணும்னு கேட்டா இல்ல, எல்லா பேங்க் கஸ்டமர்ஸுமே வந்து அவங்க ஸ்மால் ஷாப் வச்சிருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்கீம்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். HDFC பேங்கோட MD and CEO யாரு? சஷிந்தர் ஜெகதீஷன் அப்படின்றவர் தான்
எம்டி அண்ட் சிஇஓவா ஹெச்டிஎஃப்சி பேங்க்குக்கு இருக்காரு. நெக்ஸ்ட் ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இல்லையா, இவங்க இதோட ரீசெண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலியமாவே வந்து நமக்கு பேங்கிங் சர்வீஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஓகேவா, இவங்களுடைய அந்த வாட்ஸ்அப் த்ரூ அவைல் பேங்கிங் சர்வீஸ்ல வந்து கஸ்டமர்ஸோட கவுண்டிங் வந்து 1 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. இதுல வாட்ஸ்அப் பேங்கிங்ல ஆக்சிஸ் பேங்கோட வாட்ஸ்அப் த்ரூ அவைல் பேங்கிங் சர்வீஸ்ல வந்து கஸ்டமர்ஸோட கவுண்டிங் 1 மில்லியனை கிராஸ் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வந்து ரீசெண்டா என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஹானர் ஃபர்ஸ்ட் அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹானர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரீமியம் பேங்கிங் சர்வீஸ் அப்படிங்கிறது தான். யாருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்தியன் நேவி பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கான பேங்கிங் சர்வீஸ் கொடுக்கறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த ஹானர் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற ஸ்கீம். Next question. RBI has proposed to penalize banks if their ATMs are found to be lying without replenishment for more than 10 hours starting from. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பணம் இல்லாம ஏடிஎம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுக்கான டைம் வந்து 10 hours தாண்டிடுச்சு அப்படின்னா நாங்கள் ஃபைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை எப்போல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்னா, October 1, 2021 இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. இப்போ நம்மளுக்கே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நிறைய தடவை நடந்திருக்கும். நம்ம பணம் எடுக்கிறதுக்காக ஏடிஎம்க்கு போவோம், பட் அந்த ஏடிஎம்ல பணம் இருக்காது. சரி, பக்கத்துல இருக்கிற ஏடிஎம் போனா அங்கேயுமே இருக்காது சம்டைம்ஸ். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாருக்குமே நடந்திருக்கும். ஸோ இந்த இன்கன்வீனியன்ஸ் வந்து மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆர்பிஐ இந்த ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ரூல்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஏடிஎம் வந்து ஒரு மாசத்துல 10 மணி நேரம் வரைக்கும் மட்டும்தான் பணம் இல்லாம இருக்கலாம். அந்த 10 மணி நேரத்தை தாண்டினது அப்படின்னா நாங்க வந்து ஃபைன் போடுவோம், அதை நீங்க பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபைன் எவ்வளோ அப்படின்னா 10,000 rupees பெர் ஏடிஎம்க்கு. ஓகேவா, ஸோ அந்த மாசத்திலேயே வந்து 2 ஏடிஎம் இல்ல ஒரு பேங்க்குக்கு ரிலேட்டடான 2 இல்ல 3 ஏடிஎம்க்கு 10 hours தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க வந்து 3 ஏடிஎம்ஸ்க்கு வந்து அந்த 10 hours தாண்டிடுச்சு அப்படின்னா அவங்க 30,000 பே பண்ற மாதிரி இருக்கும். அதை தான் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு மாசத்துல 10 hours மட்டும்தான் வந்து அவங்க பேங்க்ல பணம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு பணம் இல்லாம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது எந்தெந்த ஏடிஎம்ஸ்க்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னா, ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ்க்கு கூட செட் ஆகும். ஒயிட் லேபிள் ஏடிஎம்ஸ் அப்படிங்கிறது என்ன, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதாவது இந்த ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இட் இஸ் ஓன்ட் அண்ட் ஆப்ரேட்டட் பை தி இண்டிவிஜுவல்ஸ் ஆர் சம் அதர் கம்பெனி. ஓகேவா, பேங்க் ரிலேட்டடா இருக்க மாட்டாங்க, பிரைவேட்டா வந்து அவங்களே ஓன் பண்ணி அதை மேனேஜ் பண்ணிப்பாங்க. அதை தான் ஒயிட் லேபிள் ஏடிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அந்த ஏடிஎம்க்குமே வந்து இந்த ரூல்ஸ் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எப்போல இருந்து இந்த ரூல்ஸ் வந்து நடைமுறைக்கு வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, October 1, 2021 இருந்து. நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following has launched Digital Prayas app for providing loans? இந்த Digital Prayas app வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் ஆர் ஆர்கனைசேஷன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிட்பி தான். ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் ஃபார்ம். சிட்பியோட கேபிட்டல் எங்க இருக்கு அப்படின்னா லக்னோல இருக்கா. இதோட ஹெட் யாரு அப்படின்னா சிவசுப்பிரமணியன் ராமன் அப்படின்றவர். சிவசுப்பிரமணியன் ராமன் இவங்க தான் வந்து இந்த டிஜிட்டல் பிரயாஸ் அப்படின்ற ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்காக லான்ச் பண்ணியிருக்காங்க? ப்ரொவைடிங் லோன்ஸ். இந்த சிட்பி எதோட ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ. எம்எஸ்எம்இனா என்னது? மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைசஸ் தான் எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரிக்கான ரெகுலேட்டர் பாடி தான் வந்து சிட்பி. இவங்க லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா யாருக்கு கொடுப்பாங்க? அஃப்கோர்ஸ் எம்எஸ்எம்இ செக்டார்ஸ் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து இவங்க லோன் கொடுப்பாங்க. இந்த லோனை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா டிஜிட்டல் மூலியமா கொடுக்குறாங்க.
ஸோ இந்த லோன் வாங்குறதுக்கு நான் வேற எந்த பேங்க்குக்கோ இல்லை வேற எந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனுக்கோ போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் டிஜிட்டல் மூலியமாவே வந்து இந்த லோனை அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த லோன் அப்ளை பண்றதுனால எனக்கு அமௌண்ட் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பை தி எண்ட் ஆஃப் டே. இப்போ நான் இன்னைக்கு காலையில எனக்கு லோன் வேணும்னு சொல்லிட்டு நான் டிஜிட்டல் பிரயாஸ் ஆப்ல வந்து அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்னா எனக்கு ஈவினிங்கே வந்து இந்த லோன் கிடைச்சிரும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்பிஐ அப்படின்றது எதோட ரெகுலாரிட்டி? இந்தியாவில் இருக்கிற கமர்ஷியல் பேங்க்ஸ், கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ், என்பிஎஃப்சி, பேமெண்ட் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி எல்லா பேங்க்ஸுக்குமே ரெகுலாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லி கேட்டா நம்ம ஆர்பிஐ தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் இர்டாய். இர்டாய் எதுக்கெல்லாம் ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா? எல்ஐசியா இருக்கட்டும், ஜிஐசியா இருக்கட்டும், என்எஸ்சிஎல்லா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ரெகுலாரிட்டி, இன்சூரன்ஸ் ரிலேட்டட் கம்பெனிஸ்க்கு ரெகுலாரிட்டி யாரு அப்படின்னா இர்டாய் தான் சொல்லுவோம். நெக்ஸ்ட் செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது எதுக்கெல்லாம் ரெகுலாரிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் இதெல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ரெகுலாரிட்டி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செபி தான். நெக்ஸ்ட் இபிஎஃப்ஓ, எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறது தான் அதோட ஃபுல் மீனிங். இவங்க வந்து பென்ஷன் ரிலேட்டடா இருக்கிறது அண்ட் பிஎஃப் ரிலேட்டடா இருக்கிற எல்லா ஆர்கனைசேஷன்ஸ்க்குமே வந்து இபிஎஃப்ஓ தான் ரெகுலாரிட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், which bank has topped at the EASE Performance Index Award 2021? ஈஸோட ஃபுல் ஃபார்ம் என்னது? என்ஹான்ஸ்டு ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுலேயே கொடுத்துருக்காங்களா, என்ஹான்ஸ்டு ஆக்சஸ் அண்ட் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். ஸோ இந்த அவார்டு வந்து இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அவங்களுடைய அக்சஸ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும், ஆனால் அவங்களுடைய சர்வீஸும் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இப்போ ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதோட பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. யார் கொடுக்குறா அப்படின்னா இதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி தான் இந்த ஈஸ் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. எந்த பேங்க்குக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்காக இந்த அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா ஒரு ரெக்கக்னேஷன் தான். இப்போ நம்மளே ஒரு ஆஃபீஸில் இருக்கோம், அப்படி இல்லை ஸ்கூல் காலேஜ் எதில் வேணா இருக்கலாம், நம்ம இப்போ ஒரு ஒர்க் நல்லா அவங்க கொடுத்த ஒர்க்கை வந்து நம்ம நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னா அவங்கள நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். அது வந்து மற்றவங்களுக்கும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ நாளைக்கு நம்மளும் அந்த பிளேஸ்க்கு வரணும் அப்படிங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த என்கரேஜ்மெண்ட்டுக்காக தான் இந்த பேங்க்குக்குமே இந்த அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அவங்களுடைய சர்வீஸு, அதுக்கப்புறம் அவங்களுடைய அக்சஸ், அதுக்கப்புறம் அவங்களுடைய டெவலப்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும்போது இந்த அவார்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் எந்த பேங்க் இருக்கு அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. செகண்ட் பிளேஸில் வந்து பேங்க் ஆஃப் பரோடா. தேர்ட் வந்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அண்ட் ஃபோர்த் பஞ்சாப் நேஷனல் பேங்க். ஃபிஃப்த் பிளேஸ்ல எந்த பேங்க் இருக்கு அப்படின்னா இந்த ஈஸ் இண்டெக்ஸ்ல கனரா பேங்க் இருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இது எப்படி இருந்தது அப்படின்னா 1922ல இம்பீரியல் பேங்க் அப்படின்னு சொல்லி இருந்தது. இந்த இம்பீரியல் பேங்க் வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா பேங்க் ஆஃப் மெட்ராஸ், பேங்க் ஆஃப் பாம்பே அண்ட் பேங்க் ஆஃப் கல்கத்தா, இந்த மூணையுமே அமால்கமேட் பண்ணி தான் வந்து இந்த இம்பீரியல் பேங்க் அப்படின்றத கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் 1995ல வந்து இந்த இம்பீரியல் பேங்க் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா எஸ்பிஐ பேங்கா சேஞ்ச் ஆச்சு. எஸ்பிஐ பேங்கோட எம்டி அண்ட் சிஇஓ யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீபக் குமார் காரா அப்படின்றவர் தான் இந்த எஸ்பிஐ பேங்க்கு எம்டி அண்ட் சிஇஓவா இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாஸ் எவாக்குவேஷன் மிஷன் ஃப்ரம் ஆப்கானிஸ்தான் நேம்ட் அஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆப்கானிஸ்தான்ல தாலிபன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ இந்தியான்னு இல்லை, மற்ற எல்லா கண்ட்ரீஸ்ல இருந்துமே ஆப்கானிஸ்தான்ல எம்பசி வச்சிருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே வந்து அவங்களுடைய பீப்புளை வந்து திருப்பி வர்றதுக்கு ஒரு ஃப்ளைட் வந்து அனுப்புனாங்க. ஏர்ஃபோர்ஸ்ல இருந்து அதை அனுப்புனாங்க. அந்த ஆப்ரேஷனுக்கான நேம் என்ன அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. அதுதான் ஆப்ரேஷன்
தேவி சக்தி அப்படிங்கிறது. ஸோ யாருக்கெல்லாம் அப்படின்னா இந்தியன் எம்பசி பீப்புள்ஸும் சரி, அதுக்கப்புறமா இந்தியன் பீப்புள்ஸ் அங்கே செட்டில் ஆகியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காகவுமே இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன்ஸ் வந்து நடந்தது. ஆப்ரேஷன் தேவி சக்தி அப்படின்றது ஆப்கானிஸ்தான்ல இருந்து பீப்புள்ஸை கொண்டு வரதுக்காக தான் நடத்தினாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா 1984 கோல்டன் டெம்பிள். கோல்டன் டெம்பிள் எங்க இருக்கு? பஞ்சாப்ல இருக்கா? குருத்வாரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல, ஸோ அந்த பிளேஸ்ல தான் வந்து இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது நடந்தது. என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சீக்ஸ்க்கெல்லாம் ஒரு ஹெட் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா சீக்கியர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு இண்டிபெண்டான ஸ்டேட் வேணும், அதாவது எங்களுக்கு ஒரு தனி நாடு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவங்க சண்டை போட்டாங்க. ஸோ 1984 பிரைம் மினிஸ்டரா இருந்த இந்திரா காந்தி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டாரை கண்டக்ட் பண்ணி கோவில்ல அந்த கோல்டன் டெம்பிள்ல இருந்து அவங்க எல்லாரையுமே வெளியே வர வச்சு சுட்டு கொண்டாங்க. அதுதான் ஆப்ரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படின்றது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ராஹத் இருக்கு இல்லையா, ஸோ இது எப்போ நடந்தது அப்படின்னா 2013 நார்த் இந்தியால ஒரு பெரிய ஃப்ளட்டே வந்தது. ஸோ அந்த ஃப்ளட்ல இருந்து மக்களை காப்பாத்துறதுக்காக நடத்தினது தான் இந்த ஆப்ரேஷன் ரஹாட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் 2015 வந்து ஏமன் கிரைசிஸ்ல ஏமன்ல நடந்த கிரைசிஸ் அப்போ அங்க இருக்கிற பீப்புள்ஸை வந்து காப்பாத்துறதுக்காகவும் இந்த ஆப்ரேஷன் ரஹட்டை வந்து நடத்தினாங்க. ஸோ 2 இடத்துல, ஒன்னு ஃப்ளட் அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏமன் கிரைசிஸ், இந்த ரெண்டுக்குமே இந்த ஆப்ரேஷன் ரஹட் தான் நடத்தினாங்க. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் வஜ்ர கவாச் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எதுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த கோவிட் வந்ததுனால மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இருக்காங்கல்ல, அவங்க யூஸ் பண்ற மாஸ்கா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிபிஇ கிட்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி அகைன் யூஸ் பண்றதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன் வஜ்ர கவாச் அப்படிங்கறத கொண்டு வந்தாங்க. எப்படி டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா யூவி ரே டிஸ்இன்ஃபெக்ஷன் மூலியமா தான் வந்து அதை டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஆப்ரேஷன் வஜ்ர கவாச் அப்படிங்கிறது மெடிக்கல் ஆஃபீஸர்ஸ் அல்லது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற இந்த பேண்டமிக் டைம்ல மெடிக்கல் ரிலேட்டடா ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து அந்த மாஸ்க் அண்ட் பிபிஇ கிட்ஸை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணி யூஸ் பண்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் வஜ்ர கவாச் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has become India's first cryptocurrency unicorn? இந்தியால ஃபர்ஸ்ட் கிரிப்டோ கரன்சி கம்பெனி வந்து எது வந்தது அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் காயின் டிசிஎக்ஸ். இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2018 இந்த கம்பெனியை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. கிரிப்டோ கரன்சி வந்து இப்போ வரைக்குமே வந்து அது ஒரு பிரைவேட் ஆர்கனைசேஷன் கிட்ட தான் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஆத்தரைஸ் வந்து பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ ஒரு சில கண்ட்ரீஸ்ல வந்து அதை டிஜிட்டல் கரன்சி, அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் வந்து ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு வர்றாங்க. ஆர்பிஐயுமே வந்து அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க, பட் இன்னும் பண்ணல. ஃபியூச்சர்ல இந்தியாக்கான ஒரு டிஜிட்டல் கரன்சியை வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த கண்ட்ரி வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை அவங்களுடைய அஃபிஷியல் கரன்சியா சொல்லியிருக்காங்க அப்படின்னா எல் சால்வடர். எல் சால்வடர் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, இவங்க வந்து இந்த கிரிப்டோ கரன்சியை வந்து அஃபிஷியல் கரன்சியாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இவங்க வந்து யூஎஸ் டாலர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இப்போ இந்த டிஜிட்டல் கரன்சி கிரிப்டோ கரன்சியையுமே வந்து அவங்களுடைய டிஜிட்டல் கரன்சியா அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த யூனிகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா, நம்ம நிறைய டைம் கேள்விப்பட்டிருக்கோம். ஏதாவது ஒரு கம்பெனியை யூனிகான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. யூனிகான் கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு எப்போ சொல்லுவாங்க, ஒரு கம்பெனியை வந்து எப்போ அதை சொல்லுவாங்க அப்படின்னா அதோட ஸ்டாக் வேல்யூ இருக்கு இல்லையா, அதோட ஸ்டாக் வேல்யூ $1 பில்லியன் இருக்கும்போது தான் சொல்லுவாங்க. 1 பில்லியன் அப்படின்றது எதுக்கு ஈக்குவலான அமௌண்ட்? 100 crores ஈக்குவலான அமௌண்டா? ஸோ ஒரு கம்பெனி யூனிகான் அப்படிங்கிறத நம்ம எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அதோட ஸ்டாக் வேல்யூ வந்து 1 பில்லியனா இருக்கணும். இந்த யூனிகான் மட்டும் இல்லை, இந்த டேர்மையுமே சம்டைம்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். டெக்கோகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ டெக்கோகான் அப்படிங்கும்போது அதோட ஸ்டாக் வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டாலர்ல 10 பில்லியனா இருக்கணும். ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ 10 பில்லியன்ஸா இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனியை டெக்காகான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஹெக்டோகான் அப்படிங்கிறதும் இருக்கு. ஹெக்டோகான் அப்படிங்கிறத எப்போ சொல்லுவோம் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ 100 பில்லியன்ஸா இருக்கும்போது. ஓகே,
ஸோ யூனிகார்ன் அப்படிங்கறது எப்ப சொல்லுவோம் அப்படின்னா அதோட ஸ்டாக் வேல்யூ வந்து 1 பில்லியனா இருக்கும்போது சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன கம்பெனிஸை சொல்லலாம் அப்படின்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பைஜூஸ், அன் அகாடமி இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாமே வந்து யூனிகார்ன் கம்பெனிஸ் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following has launched AI enabled chatbot named Urja? உர்ஜா அப்படிங்கிற நேம்ல ஒரு சாட்போட்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெடை வந்து மகாரத்னா கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்தியாவில் எத்தனை மகாரத்னா கம்பெனிஸ் இருக்கு அப்படின்னா 10 மகாரத்னா கம்பெனிஸ் வந்து இருக்கு. மகாரத்னா மட்டும்தான் சொல்லுவோமான்னு கேட்டா நவரத்னா அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லுவோம். ஓகேவா. ஸோ நவரத்னால எத்தனை கம்பெனிஸ் இருக்கும் அப்படின்னா 14. அண்ட் மினிரத்னால டோட்டலா 73 வந்து கம்பெனிஸ் வந்து இருக்கும். இந்த உர்ஜா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இந்த உர்ஜா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க சாட்போட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து நம்ம மேக்சிமம் ஆப்ஸ்ல வந்து சாட்போட் அப்படிங்கிறது இருக்கு. நமக்கு ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னு வைங்களேன், முன்னாடி எல்லாம் நமக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கொடுப்பாங்க, அதுக்கு கால் பண்ணி கேட்போம். இப்பவுமே டோல் ஃப்ரீ அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ புதுசா அவங்க கொண்டு வந்தது தான் வந்து சாட்போட். ஸோ இதுல நம்ம மெசேஜ் பண்ணாலே நமக்கு வித்தின் செகண்ட்ஸ்ல வந்து ரிப்ளை வரும். அதுதான் ப்ரீ டிட்டர்மெண்டாவே வந்து அந்த கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸை வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதை தான் வந்து ஏஐ பேஸ்டு சாட்போட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இந்த உர்ஜா அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் பைலட் பேஸா எல்பிஜி கனெக்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. எல்பிஜி கனெக்ஷன் அப்படிங்கிறது என்ன, நம்ம கேஸ் சிலிண்டர் வாங்குவோம் இல்லையா, அதை தானே எல்பிஜி கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ அதுல வந்து இந்த உர்ஜா அப்படிங்கிற சாட்போட்டை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 6 மந்த் பைலட் பேஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல நமக்கு புக் பண்ணும்போதும் சரி, இல்ல நமக்கு எப்போ புக் பண்ணி வரல அப்படிங்கிற குவரிஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா. ஸோ அதெல்லாம் கேட்குற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் இதை செட் பண்ணியிருந்தாங்க. அந்த பைலட் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் பாரத் பெட்ரோலியம் அண்ட் கார்பரேஷன் லிமிடெட் வந்து அதை அவங்களுடைய கம்பெனிக்கு ஆர்கனைசேஷனுக்காக இந்த உர்ஜா அப்படிங்கிற சாட்போட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, which of the following has launched 12% club app? 12% club ஆப்பை யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து பாரத் பே லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பாரத் பே யாரு கூட சேர்ந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த லண்டன் கிளப் கூட சேர்ந்து தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு என்பிஎஃப்சி, ஓகேவா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லோன்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா. அந்த லோன்ஸ்க்கான அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் பெர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 12% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து நம்ம லோன் வாங்கிக்கலாம். எந்த அளவுக்கு மேக்ஸிமம் லிமிட் எவ்வளோ லோன் வாங்கலாம் அப்படின்னா 10 lakh வரைக்குமே லோன் வாங்கலாம். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம லோன் மட்டும்தான் வாங்க முடியுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம சேவிங்ஸுமே பண்ணலாம். ஸோ நமக்கு சேவிங்ஸ் பண்ணாலும் அதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 12% இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் கொடுப்பாங்க. ஸோ இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோ 12% அண்ட் டெனர் வந்து 3 months. ஓகேவா. ஸோ 12% கிளப் ஆப் இதை வந்து இந்த ஆப் மூலியமாவே நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை லான்ச் பண்ணது யாரு அப்படின்னா பாரத் பே. யார் கூட சேர்ந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்த லண்டன் கிளப் மூலியமா தான் லான்ச் பண்ணாங்க. ஸோ மேக்ஸிமம் லோன் அமௌண்ட் எவ்வளோ 10 lakhs, அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, டெனர் வந்து 3 months. ஸோ இந்த ஆப் மூலியமா நம்ம லோன் மட்டுமே வாங்கலாம் அப்படின்னு கிடையாது, நம்ம சேவிங்ஸுமே பண்ணலாம். ஸோ சேவிங்ஸ் பண்றதுக்குமே நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 12% தான். அதனால தான் அதை வந்து 12% கிளப் ஆப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following minister has been launched the theme song Kadde Kamal to India's பாரா ஒலிம்பிக் கண்டிஜென்ட்? ஓகேவா. ஸோ பாரா ஒலிம்பிக்கு தீம் சாங்கா வந்து கர்தே கமல் தோ அப்படிங்கறத தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அதை கம்போஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து அனுராக் தாகூர். அனுராக் தாகூர் யாரு, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அண்ட் யூத் அஃபேர்ஸா. ஸோ அவர் தான் வந்து அனுராக் தாகூர். இவர் தான் வந்து இந்த சாங்கை லான்ச் பண்ணியிருக்காரு, கர்தே கமால் தோ அப்படிங்கிறது. இது வந்து பாரா ஒலிம்பிக்கான தீம் சாங். அப்போ ஒலிம்பிக்கான தீம் சாங் ஒன்று இருக்கும் இல்லையா,
ஒலிம்பிக்கான தீம் சாங் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா துதான் லே அப்படிங்கிறது தான் ஒலிம்பிக்கான தீம் சாங். இந்த தீம் சாங்கை வந்து கம்போஸ் அண்ட் சிங் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மோஹித் சௌஹான் அப்படின்றவர். ஓகேவா? ஸோ ஒலிம்பிக்கான தீம் சாங் துதான்லே அப்படின்றத கம்போஸ் பண்ணி பாடினது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா மோஹித் சௌஹான் அப்படின்றவர் தான். இந்த சாங் கர்தே கமால் பாரா ஒலிம்பிக் சாங்கை வந்து பாடினது யாரு அப்படின்னா சஞ்சீவ் சிங் அப்படின்றவர் பாடியிருக்காரு. ஸோ இந்த தீம் சாங் மட்டும் இல்லாம இன்னொரு சாங்குமே இருக்கு. ஓகேவா? ஸோ அந்த சாங்கை அந்த என்ன சாங் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் வே. ஓகேவா? ஸோ இந்த சாங்கை யார் கம்போஸ் பண்ணியிருக்கா அப்படின்னா ஏஆர் ரஹ்மான் அப்படின்றவர் தான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் இதை பாடினவங்க வந்து அனன்யா பிர்லா அப்படின்றவங்க. ஓகேவா? ஒலிம்பிக் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆகி எப்போ முடிஞ்சது அப்படின்னா ஜூலை 23 ஸ்டார்ட் ஆகி அண்ட் ஆகஸ்ட் 8 வந்து இது முடிஞ்சது. So next question. Which ministry has launched an online portal called Tapas? Training for augmenting products and service. So Tapas அப்படின்ற போர்ட்டலை லான்ச் பண்ணது எந்த மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். இவர் இந்த டபாஸ் அப்படின்றத எதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ். இங்கே ட்ரைனிங் ஃபார் ஆகுமெண்டிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது வந்து ஒரு ஆன்லைன் கோர்ஸ் தான். எதுக்காக அப்படின்னா சோசியல் இஷ்யூஸ்ல இருந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ஆன்லைன் கோர்ஸ் இருக்கும். இதை வந்து அந்தந்த ஃபீல்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸை வச்சு தான் வந்து இவங்க இந்த கோர்ஸை எடுத்திருக்காங்க. சோசியல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ட்ரக்ஸு, அபியூஸ் ப்ரிவென்ஸு, எல்டர்லி கேரு, அதுக்கப்புறம் டிரான்ஸ்ஜெண்டர் யூஸ், இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ இதை பற்றின ஆன்லைன் கோர்ஸ் தான் வந்து இந்த டபாஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட் இந்த சோசியல் ஜஸ்டிஸ் ஆஃப் எம்பவர்மெண்ட் இது மினிஸ்டர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து சேஜ் அப்படின்ற ஒரு போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. இந்த சேஜ் போர்ட்டல் யாருக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்டர்லி பீப்புளுக்காக. எல்டர்லி பீப்புளுக்கு அவங்களுக்கான ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீஸ் அவங்களுக்குன்னு கொஞ்சம் அவங்களால முடியல அப்படின்னா யாரையாவது பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுக்கிற மாதிரி சர்வீஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த சேஜ் போர்ட்டல் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒய் பிரேக் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஒய் பிரேக்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா 5 minutes பிரேக் கிடைக்கும் இல்லையா? ஸோ அந்த 5 minutes பிரேக்லையுமே யோகா அண்ட் மெடிடேஷன் பண்றதுக்கான போர்ட்டல் தான் இது. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ் யாரு? சர்பானந்தா சோன்வேல் அப்படின்றவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் ஆயுஷ். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் யாரு? வீரேந்திர குமார் அப்படின்றவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்டா இருக்காரு. மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் யாரு? அர்ஜுன் முண்டா அப்படின்றவர். ஓகேவா? அர்ஜுன் முண்டா. மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் யாரு? தர்மேந்திர பிரதான். இவங்க இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் பேசினாலே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இவங்க யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான். அஸ்வினி வைஷ்ணவ் அப்படின்றவங்க தான் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு மினிஸ்டராக இருக்காங்க. இவங்க என்ன போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சம்ரிதி அப்படின்ற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். புனே ஸ்டேடியம் வில் பி நேம்டு அஸ். புனே ஸ்டேடியமை ரீநேம் பண்றாங்க. ஸோ யாரு நேம்ல பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீரஜ் சோப்ரா அப்படிங்கிற ஒரு நேம்ல. ஸோ நீரஜ் சோப்ரா யாரு? இந்தியாவுக்கு ஜாவ்லின் த்ரோல கோல்டு மெடலை வின் பண்ணி கொடுத்தவர் தான் நீரஜ் சோப்ரா. ஸோ அவர் வின் பண்ண அந்த ஆகஸ்ட் 7 அப்படிங்கிறத நம்ம வந்து நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டேவா செலிப்ரேட் பண்றோம். ஓகேவா? நேஷனல் ஜாவ்லின் த்ரோ எப்போ செலிப்ரேட் பண்றோம் அப்படின்னா அவர் கோல்டு வின் பண்ணி கொடுத்த ஆகஸ்ட் 7 தான்
நம்ம நேஷனல் ஜாவ்லின் த்ரோ டேவா செலிப்ரேட் பண்றோம். அது மட்டும் இல்லாம நீரஜ் சோப்ரா வந்து ஆர்பிஐக்கு பிராண்ட் அம்பாசிடரா இருக்காரு. ஆர்பிஐல எதுக்கு பிராண்ட் அம்பாசிடரா அவர் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிராண்ட் ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்கும் இல்லையா, ஓகேவா, பிராண்ட் ஃப்ராட், பேங்க் ஃப்ராட்ஸ் அந்த மாதிரி அவேர்னஸ், அதுக்கு அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு தான் இவரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம டாடா ஏஐஏ லைஃப் இன்சூரன்ஸுக்கும் இவரை பிராண்ட் அம்பாசிடரா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following IIT developed India's first indigenous motorized wheelchair vehicle, NeoBolt? இந்தியாலேயே தயாரான ஃபர்ஸ்ட் நியோபோல்ட் அப்படின்ற வீல் சேரை வந்து எந்த இன்ஸ்டிடியூஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட நேம் என்னது அப்படின்னா நியோபோல்ட். இது வந்து இந்தியாலேயே தயார் பண்ண வீல் சேர் வெஹிக்கிள். இதோட ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 25 km/h. ஓகேவா, இதோட ஸ்பீட் வந்து 25 km/h இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒன் டைம் சார்ஜ் போட்டோம் அப்படின்னா இது 25 km வரைக்குமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நியோ ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு, சாரி நியோ ஃப்ளை அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அது என்னது, எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்டமைஸ்டு அண்ட் பர்சனலைஸ்டு, நமக்கு இந்த டிசைன்ல வேணும், இல்லை என்னுடைய ஃபிட்டிங் இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி வாங்குறது தான் நியோ ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்தியாலேயே டெவலப் ஆன மோட்டரைஸ்டு வீல் சேர், ஓகேவா, யாரு ரெடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஐஐடி மெட்ராஸ்ல தான் வந்து அதை ரெடி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு சர்வே என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருந்து டோட்டலாக 3 lakh வீல் சேர்ஸை வந்து இம்போர்ட் பண்றோம், ஃபாரின் கண்ட்ரீஸ்ல இருந்து இம்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுல 2.5 lakh மெம்பர்ஸுக்கு வந்து சம் ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதனாலதான் ஏன் இந்தியாலேயே வந்து நம்ம ஒரு மோட்டரைஸ்டு வீல் சேரை வந்து ரெடி பண்ணக்கூடாது அப்படின்ற தாட்லலாம் வந்து அவங்க நியோ போல்ட் அப்படின்றத ரெடி பண்ணியிருக்காங்க. யாரு, ஐஐடி மெட்ராஸ் தான் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் நியோ ஸ்டாண்ட் அப்படிங்கிற ஒரு வீல் சேரையுமே இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அது வந்து நின்றுகிட்டு போற மாதிரி. இந்த வீல் சேர்லயே வந்து அவங்க நமக்கு எந்த மாதிரி எல்லாம் தேவைப்படுதோ ஸோ அந்த மாதிரி எல்லாமே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following ministry will launch NDUW or eSharam portal? ஸோ எந்த மினிஸ்ட்ரி வந்து NDU or eSharam போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அவங்க தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் யாரு அப்படின்னா பூபேந்திர யாதவ் அப்படின்றவங்க தான் இதுக்கு மினிஸ்டரா இருக்காங்க. ஸோ NDUW அப்படின்றது என்ன அப்படின்னா நேஷனல் டேட்டாபேஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ், அதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம், நேஷனல் டேட்டாபேஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன்லேயே இருக்கா டேட்டாபேஸ் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர். ஸோ அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான டேட்டா பேஸ் தான் வந்து இந்த டேட்டா பேஸை சேகரித்து வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ப்ரோக்ராமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் எல்லாருமே வந்து அதில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பேர் இருக்காங்க அன்ற மாதிரியான டீட்டெயில்ஸ் வரும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸுக்கு எது மூலியமா ஸ்கில் கொடுப்பாங்க அப்படின்னா ஈஸ்வரம் போர்ட்டல் மூலியமா தான் ஸ்கில் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு இயர்ல எவ்வளோ பேருக்கு நம்ம ஸ்கில் ட்ரைனிங் கொடுக்குறோம், இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஸோ புதுசாக எத்தனை பேர் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்க்கு வர்றாங்க, அந்த மாதிரி டேட்டா பேஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிறது தான் இந்த NDUW அப்படிங்கிறது. அண்ட் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் வந்து எது மூலியமா கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த ஈஸ்வரம் போர்ட்டல் மூலியமா கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஜல் சக்தி யாரு அப்படின்னா கஜேந்திர சிங் ஷெகாவத் அப்படின்றவர் தான் மினிஸ்ட்ரியா இருக்காரு. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சுஜலாம் அப்படின்ற போர்ட்டலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, சுஜலாம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு 100 daysக்கான கேம்பெயின். இந்த இதுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வில்லேஜஸ்க்கு வந்து போர்ட்டபிள் வாட்டர் கிடைக்கணும் அப்படின்றது தான், போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர். ஓகேவா, எல்லா ரூரல் ஏரியாஸ்லயுமே வந்து போர்ட்டபிள் ட்ரிங்கிங் வாட்டர் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் இந்த சுஜலாம்
ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாம இன்னொன்னு ஜல் சக்தி மிஷன் இருக்கு இல்லையா? ஸோ ஜல் சக்தி மிஷனோட டார்கெட் என்னது, அதோட மோட்டோ என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் இருக்கிற எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்குமே எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்குமே வந்து டேப் வாட்டர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த ஜல் சக்தி மிஷனோட எய்ம். அதை எதுக்குள்ள அச்சீவ் பண்ணணும் அந்த டார்கெட் அப்படின்னு சொன்னா 2024க்குள்ள வந்து அவங்க அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து எந்தெந்த ஸ்டேட்ஸ் அல்லது யூனியன் டெரிட்டரி வந்து இந்த எவ்ரி ஹவுஸ் ஹோல்டுக்குமே டேப் வாட்டர் கனெக்ஷனை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோவால இருக்கிற எல்லா வீடுகளுக்குமே வந்து அவங்க டேப் வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. செகண்ட் வந்து தெலங்கானா. ஓகேவா? தேர்ட் வந்து அந்தமான் அண்ட் நிக்கோபார். ஃபர்ஸ்ட் யூனியன் டெரிட்டரியில எல்லா வீடுகளுக்குமே வந்து டேப் வாட்டர் கொடுத்தது வந்து அந்தமான் நிக்கோபார் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட் எது அப்படின்னு சொல்லி கேட்டா கோவா. ஓகேவா? இதுதான் வந்து ஜல்சக்தி மிஷன். அதோட டார்கெட் என்ன, இந்தியா ஃபுல்லா எப்போ டேப் வாட்டர் எல்லா வீடுகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா 2024 தான் டார்கெட்டா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் யாரு? அமித்ஷா. ஓகேவா? ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ் தான் அர்ஜுன் முண்டா. அண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், who among the following has won the bronze medal in badminton women's singles category at Tokyo Olympics? டோக்கியோ ஒலிம்பிக்ஸ்ல பேட்மிண்டன்ல உமன்ஸ் கேட்டகரியில பிரான்ஸ் மெடல் வின் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து PV சிந்து. ஸோ டோட்டலா நமக்கு இந்த ஒலிம்பிக்ல எத்தனை மெடல் கிடைச்சது அப்படின்னா, 1 கோல்டு, 2 சில்வர் அண்ட் 4 பிரான்ஸ். ஸோ டோட்டலா எவ்வளவு மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 7 மெடல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். சிந்து வந்து 2016ல ரியோல நடந்த ஒலிம்பிக்ல வந்து சில்வர் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அண்ட் 2019ல நடந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க. பேட்மிண்டன் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்கும் இல்லையா, அதுல கோல்டு மெடல் வந்து வின் பண்ணியிருக்காங்க. 2021ல நடந்தது. ஆக்சுவலா 2020 ஒலிம்பிக்னு தான் சொல்றாங்க. ஏன்னா இது 2020ல நடந்திருக்கணும். கோவிட் சுச்சுவேஷனால 2020ல கண்டக்ட் பண்ண முடியல, அதனால 2021ல கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சம் ரீசன்ஸ்க்காக அவங்க இயரை வந்து சேஞ்ச் பண்ணவே இல்லை, 2020னே அதை வந்து வச்சிருக்காங்க. இயர் 2021ல நடந்திருந்தாலும் அந்த ஒலிம்பிக்கான நேம் வந்து 2020 தான். ஸோ 2020ல வந்து பிரான்ஸ் மெடல் பேட்மிண்டன்ல வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஸோ 7 மெடல் வின் பண்ணியிருக்காங்கல்ல, எந்த கேட்டகிரியில் வின் பண்ணியிருக்காங்க, யார் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீரஜ் சோப்ரா வந்து ஜாவ்லின் த்ரோல கோல்டு வின் பண்ணியிருக்காங்க, அவருடைய ஸ்டேட் வந்து ஹரியானா. மீராபாய் சானு வந்து வெயிட் லிஃப்டிங் கேட்டகரியில சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, அவங்க மணிப்பூரை சேர்ந்தவங்க. ரவிக்குமார் தாஹியா அப்படின்றவங்க ரெஸ்லிங்ல சில்வர் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, ஹரியானா ஸ்டேட்டை சேர்ந்தவங்க. PV சிந்து வந்து பேட்மிண்டன்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஸ்டேட் வந்து ஆந்திர பிரதேஷ். நெக்ஸ்ட், லவ்லினா போரகைன் அவங்க வந்து பாக்ஸிங்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய ஸ்டேட் வந்து அசாம். நெக்ஸ்ட், பஜ்ரங் புனியா வந்து ரெஸ்லிங்ல பிரான்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க, அவருடைய ஸ்டேட் வந்து ஹரியானா. நெக்ஸ்ட், மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து பிரான்ஸ் மெடலை வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், who among the following has become the first Indian woman to score an Olympic hat trick? ஸோ எந்த இந்தியன் உமன் வந்து ஒலிம்பிக்ல ஹாட் ட்ரிக் அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்தனா கட்டாரியா அப்படின்றாங்க. வந்தனா கட்டாரியா யாரு? உமன்ஸ் ஹாக்கி பிளேயர். ஓகேவா? ஸோ இவங்க வந்து சவுத் ஆப்பிரிக்கனுக்கு ஆப்போசிட்டா நடந்த மேட்ச்ல வந்து 3 கோல் கண்டினியூஸா போட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த மேட்ச்ல வந்து யாருக்கும் நடந்தது, இந்தியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்காவுக்கு நடந்தது. டோட்டலாவே 4 கோல் தான் இந்தியா போட்டாங்க, அதுல 3 கோலை வந்து போட்டது வந்தனா கட்டாரியா அப்படின்றவங்க. இந்த ஒலிம்பிக்ல உமன்ஸ் ஹாக்கி உமன்ஸோட பிளேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4th பிளேஸ். ஓகேவா? பிரான்ஸ் மெடலுக்காக இவங்க விளையாண்டாங்க, பட் பிரிட்டனுக்கு ஆப்போசிட்டா விளையாடும் போது அவங்க தோத்துட்டாங்க. ஸோ உமன்ஸோட பொசிஷன் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோம், ஒலிம்பிக்ல வந்து அவங்க 4th பிளேஸ்ல இருக்காங்க. மென்ஸ் ரேங்கிங் இருக்கு இல்லையா, ஹாக்கி ரேங்கிங்ல மென்ஸோட பொசிஷன் வந்து FIHல
மென்ஸோட ரேங்கிங் வந்து 3rd பொசிஷன் ஆல் ஓவர் வேர்ல்டுல 3rd பொசிஷன்ல இருக்காங்க. அண்ட் உமன்ஸ் வந்து 8th பொசிஷன்ல இருக்காங்க. ஓகேவா? வேர்ல்ட் ரேங்கிங்ல மென்ஸோட ரேங்கிங் வந்து 3rd அண்ட் உமன்ஸோட ரேங்கிங் வந்து 8th. நெக்ஸ்ட் கொஸ்டின். Who among the following has been named the winner of prestigious National Lokmanya Tilak Award 2021? Lokmanya Tilak அவார்ட் 2021 வின் பண்ணது யாரு அப்படின்னா சைரஸ் பூனவாலா அப்படின்றவங்க. இவங்க எந்த ஆர்கனைசேஷனோட ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவோட ஹெட் பர்சன்ஸ் தான் இவங்க. சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொன்னோன்னே நமக்கு ஞாபகம் வர்றது வந்து கோவிட்ஷீல்டு வேக்சினேஷனா. ஸோ கோவிட்ஷீல்டு வேக்சினேஷனை வந்து ப்ரொடியூஸ் பண்றதே வந்து இந்த சிரம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா அப்படின்றவங்க. இந்தியாவில இருந்து தான் நமக்கு அந்த கோவிட்ஷீல்டு வேக்சினேஷன் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு வேக்சின் என்ன இருக்கு இந்தியாவில்? கோவேக்சின். இந்த கோவேக்சினை வந்து யாரு பண்றாங்க அப்படின்னா பாரத் பயோடெக் ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு இன்ஸ்டிடியூட் தான் பண்றாங்க. பாரத் பயோடெக் ஹைதராபாத்தை சேர்ந்த இன்ஸ்டிடியூட் தான் வந்து நமக்கு கோவேக்சின் அப்படின்ற வேக்சினேஷனை வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்தியாவில் இண்டிஜினியஸா கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் வேக்சின் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கோவேக்சின் அப்படின்றது தான். நெக்ஸ்ட் கொஸ்டின். கேல் ரத்னா அவார்ட் ஹாஸ் பீன் ரீநேம்ட் அஸ். ஆக்சுவலா இந்த கொஸ்டின் இருக்கு இல்லையா, இந்த லோக்மன்யா திலக் அப்படின்றது இருக்கு இல்லையா, ஸோ இது யாரோட ஹானர் பண்றதுக்காக கொடுக்குறாங்க அப்படின்னா பாலகங்காதர திலகர் இருக்கார் இல்லையா, ஸோ அவரை ஹானர் பண்றதுக்காக தான் வந்து இந்த அவார்ட் கொடுக்குறாங்க. இது எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா August 1 வந்து கொடுப்பாங்க. இந்த August 1 வந்து திலக்கோட டெத் ஆனிவர்சரி. ஸோ அந்த டேல தான் வந்து எவ்ரி இயர் வந்து இந்த லோக்மன்யா திலக் அவார்டை வந்து கொடுக்குறாங்க. லோக்மன்யா அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பீப்புள்ஸ் அக்செப்டட் அஸ் ஹிம் அஸ் தியர் லீடர். ஓகேவா? மக்கள் எல்லாருமே அவங்களுடைய தலைவரா வந்து இவரை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த லோக்மன்யா அப்படின்றதுக்கான மீனிங். இவர் ஒரு நல்ல ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ 1920 இவர் இறந்தாரு. 1920 August 1 இறந்தாரு. ஸோ 1920 August 1 தான் வந்து நான் கார்பரேஷன் மூமெண்ட், அதாவது ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே வந்து 1920 தான் ஸ்டார்ட் ஆச்சு. அது மட்டும் இல்லாம இவர் வந்து 2 வீக்லி நியூஸ் பேப்பரை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு 2 லாங்குவேஜ்ல. ஒன்னு இங்கிலீஷ் அண்ட் மராத்தி. செகண்ட் வந்து மராத்தி. இங்கிலீஷ்ல ரிலீஸ் பண்ண அந்த நியூஸ் பேப்பர் பேரு வந்து மராத்தா அப்படிங்கிறது. மராத்தில அவர் ரிலீஸ் பண்ண நியூஸ் பேப்பர் பேரு வந்து கேசரி அப்படின்றது. ஓகேவா? ஸோ 2 வீக்லி நியூஸ் பேப்பரை ரிலீஸ் பண்ணியிருக்காரு 2 லாங்குவேஜ்ல. இங்கிலீஷ்ல மகாராத்தா அப்படின்ற நேம்லையும் மராத்தில கேசரி அப்படின்ற நேம்லையுமே இவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கேல் ரத்னா அவார்ட் ஹாஸ் பீன் ரீநேம்ட் அஸ். கேல் ரத்னா அவார்டை வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, இப்போ வந்து அதை ரீநேம் பண்ணியிருக்காங்க. என்ன அவார்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரீநேம் பண்ணியிருக்காங்க. இந்த கேல் ரத்னா அவார்டு வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. கண்டினியூஸா 4 years வந்து அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுல ரீநேம் பண்ணி தயான் சந்த் கேல் ரத்னா அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. தயான் சந்த் அப்படின்றவர் யாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா, அவர் ஒரு ஹாக்கி பிளேயர். ஓகேவா? ஸோ இவர் ஹாக்கி விளையாடும் போது மட்டுமே இந்தியா வந்து 3 கோல்டு மெடல் ஒலிம்பிக்ல வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமுமே வின் பண்ணியிருக்காங்க. 1928 to something 64 வரைக்குமே வந்து இந்தியா வந்து நடந்த 8 ஒலிம்பிக் கேம்ஸ்ல வந்து 7 மெடல்ஸை வின் பண்ணியிருக்காங்க. அதுல மேக்சிமம் கோல்டு தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஹாக்கியோட இம்பாக்ட் ரொம்ப அதிகமானதுக்கு மெயின் ரீசனே வந்து இந்த தயான் சந்த் அப்படின்ற மேஜர் தயான் சந்த் அப்படின்ற பர்சன்ஸ் தான். ஓகேவா? இவரை தான் வந்து இந்தியன் ஃபவுண்டர் ஆஃப் ஹாக்கி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்தியன் ஹாக்கியோட ஃபாதர் யாரு அப்படின்னு கேட்டா மேஜர் தியான் சந்த் அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஸோ இவருடைய பர்த்டே
ஆகஸ்ட் 29 இருக்கு இல்லையா, அதை வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் டேவா செலிப்ரேட் பண்றோம். இது மட்டும் இல்லாம இன்னொரு நியூஸும் இருக்கு. அசாம்ல இருக்கிற ஒராங் ராஜீவ் காந்தி ஒராங் நேஷனல் பார்க் இருக்கு இல்லையா, இந்த நேஷனல் பார்க்குக்குமே ரீசெண்டா இந்த ராஜீவ் காந்தி அப்படின்ற நேம ரிமூவ் பண்ணி இப்போ ஒராங் நேஷனல் பார்க் மட்டுமே இருக்கு. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின். How many Shaurya Chakra awards has been conferred on the occasion of Independence Day? இந்த இண்டிபெண்டன்ஸ் டேல ஷௌர்யா சக்ரா அவார்ட் வந்து எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. ஆன்சர் 15. இந்தியாவில் வந்து அவார்ட்ஸ் நிறையவே கொடுப்பாங்க. பட் ஹையஸ்ட் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவார்ட்ஸ் இருக்கு. அதுல 2 கேட்டகரி வந்து சிவிலியன் ஒன்று, இன்னொன்னு கிளாண்டரி. ஓகேவா? இந்தியாவில் கொடுக்குற ஹையஸ்ட் அவார்ட்ஸை வந்து இந்த 2 கேட்டகரியா ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. இந்த சிவிலியன்ஸ் அவார்ட் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் வந்து எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய லைஃப்ல அவங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் வந்து இந்த சிவிலியன் அவார்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த சிவிலியன் அவார்ட்ஸ்ல என்னென்ன வரும் அப்படின்னா பாரத ரத்னா, அண்ட் பத்மா அவார்ட்ஸ். பத்மா அவார்ட்ஸ்ல என்னென்ன வரும்? பத்ம பூஷன், பத்ம விபூஷன் அண்ட் பத்மஸ்ரீ, இந்த 3 அவார்ட்ஸுமே வரும். ஸோ இந்த 4 அவார்ட்ஸுமே வந்து சிவிலியன் கேட்டகரியில வரும். இந்த கிளாண்டரி அவார்ட்ஸ் வந்து யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஓகேவா? அதாவது மிலிட்ரி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ் இந்த கேட்டகரிஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறது தான் கிளாண்டரி அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல டோட்டலா வந்து 6 அவார்ட்ஸ் இருக்கு. இந்த 6 அவார்ட்ஸையுமே 2ஆ ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு வார் டைம் அவார்டு அப்படிங்கிறதும், நெக்ஸ்ட் இன்னொன்னு பீஸ் டைம் அவார்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த வார் டைம்ல கொடுக்கறது ஹையஸ்ட் அவார்டு வந்து பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா. ஓகேவா? ஸோ வார் டைம்ல அவங்களுடைய மேக்ஸிமம் அவங்களுடைய லைஃபையே கூட சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது அவங்களுக்கு அந்த வார் டைம்ல கொடுக்குற அவார்ட் பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா அண்ட் வீர் சக்ரா. ஸோ பீஸ் டைம்ல அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆர்ம்டு ஃபோர்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுக்கறது வந்து அசோக் சக்ரா, ஷௌரிய சக்ரா, அண்ட் கீர்த்தி சக்ரா. ஓகேவா? ஸோ பீஸ் டைம்ஸ்லையுமே அவங்க சம்டைம்ஸ் இறக்க லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணுற டைம்லாம் வரும். ஸோ பீஸ் டைமில் கொடுக்குறது இந்த 3 அவார்ட்ஸ், அசோக சக்ரா, சௌரிய சக்ரா, கீர்த்தி சக்ரா. அண்ட் வார் டைமில் நமக்கு கொடுக்குறது பரம்வீர் சக்ரா, மகாவீர் சக்ரா, வீர் சக்ரா. ஸோ இந்த 6 அவார்ட்ஸுமே எதுக்கு கீழே வரும் அப்படின்னா கிளானிட்டரி அவார்ட்ஸ்க்கு கீழே தான் வரும். ஸோ இதை வந்து எவ்ரி இயர் 2 அக்கேஷன்ஸில் கொடுப்பாங்க. ஒன்று ரிபப்ளிக் டே அப்பையும் கொடுப்பாங்க அண்ட் இண்டிபெண்டன்ஸ் டே அப்பையும் கொடுப்பாங்க. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஷௌரிய சக்ரா அவார்டு வந்து 15 மெம்பர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் அசோக சக்ரா 1 பர்சன் அண்ட் கீர்த்தி சக்ரா 1 பர்சன்ஸ்க்கு விதமா கொடுத்திருக்காங்க. ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம ஆகஸ்ட் மந்த்துக்கான கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஐ ஹோப் உங்களுக்கு நான் கொடுத்த எல்லா விஷயங்களுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். தேங்க்யூ.